தேவனிடத்திலே உத்தரவு வாங்கிட்டு கழுதையின் மேல சேனை வைத்து நல்ல வசதியா உட்காரக்கூடிய அளவுக்கு, அந்த காலத்துல வாகனமே என்னதுதான், கழுதை தான் வாகனம், ஒட்டகம்தான் வாகனம். அந்த காலத்துல கழுதையும் ஒட்டகமும் தான் வாகனம். அதுவும் யாரு, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான், அவங்கதான் இதை பயன்படுத்துவாங்க, அவங்கதான் இப்படி கடந்து போவாங்க, வேலைக்காரன் ஓட்டிட்டு போவான். கழுதை, குதிரை, ஒட்டகம், இதை ஓட்டிட்டு போவாங்க. இந்த 3 வாகனம் தான். இதை தவிர வேற வாகனம் அந்த நாட்களிலே கிடையாது. சரி, அந்த கணவன் ஸ்திரீ தன் கணவன் இடத்துல உத்தரவு கேட்டு விட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, அப்பா நான் சொல்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. இப்ப சொல்றது யாரு, எஜமான், எஜமாட்டி. சொல்றது யாரு, எஜமாட்டி. கேட்கறது யாரு, ஓடுறது யாரு, வேலைக்காரன். ஓட்டிட்டு போறது வேலைக்காரன். எதுக்காக போறான், தான் மகன் மரித்து போனா அவனை மறுபடி பிழைக்க வைக்கணும். செத்து போன ஒன்றை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஓடுறோம். அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு பாவத்திலே மரித்து கிடக்கிறார்கள். பாவத்திலே, சொல்லுங்க, பாவத்திலே அநேக மக்கள் மரித்து கிடக்கிறார்கள். எஜமானாகிய தேவன் நமக்கு இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ ஓடு, நீ ஓடு அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்மளை ஓட சொல்றாரு, உலகத்துல ஓட சொல்றாரு, ஓடு. நான் சொல்ற வரைக்கும் நினைச்ச கூடாது. நம்மளை ஓட சொன்னது யாரு, தேவன். நம்ம எதுக்காக ஓட போறோம், பாவத்திலே கிடக்கிற மரித்து போய் கிடக்கிற மக்களை உயிர்ப்பிப்பதற்காக ஓட போறோம். எப்ப ஓட்டத்தை நிறுத்தணும், அவர் இந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. பதில் கிடைக்கிற வரைக்கும், எதற்காக நம்ம ஓடுகிறோமோ அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஓட்டத்தை செய்யக்கூடாது, நிறுத்த கூடாது. இந்த கணவன் ஸ்திரீ ஓட்டத்தை எங்க தொடங்குகிறார், யாரை பார்ப்பதற்காக தொடங்கினது இந்த ஓட்டம், தேவனுடைய மனுஷனாகி எலிசாவை பார்ப்பதற்கு இந்த ஓட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. இப்ப நீங்களும் நானும் ஓட்டத்தை எதற்காக தொடங்குறோம், எஜமானை பார்ப்பதற்கு, என் மணவாளனை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஓடுற ஓட்டத்தை ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும், ஆண்டவரை நிறுத்துன்னு சொல்லுகிற வரைக்கும் ஓட்டத்தை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபமாகிய ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது.